வாக்காளர் திருத்த பட்டியல் எஸ்ஐஆர் அது தொடர்பாக நிறைய விஜய் அவர்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அது சீமான் அவர்கள் வந்து பேசிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ்ஐஆர் வந்து ஆக்சுவலா பண்ண வேண்டிய விஷயம். ஆனா அத வந்து எப்ப பண்றீங்க? 1 இயர்க்கு முன்னாடியே அத ஆரம்பிச்சு, அதுல இருக்கிற சில குறைகள அப்பவே நீக்கணும். அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. 2வது விஷயம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அவங்க வந்து கொளத்தூர் தொகுதியில ஒரு 5000, 4000 வாக்குகள் வந்து போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது வந்து இப்ப 4 வருஷமா அவர் ஆட்சியில இருக்காரு. அப்போ அவர் வந்து போலி வாக்கு போட்டு தான் உள்ள வந்திருக்காரா? அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வச்சுட்டு, அப்போ நீங்க அத ஃபர்ஸ்ட்டேல பண்ணணும். ஏன் இப்பதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதா? அப்படிங்கிற ஏன்னா ரொம்ப வருஷமா அவங்க ஆட்சியில இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன் இப்போ வந்து அத செய்ய வேண்டிய அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இப்ப ஒன்றியத்துக்கு? அப்படின்னு கொஸ்டின் எழுப்பிட்டு, இப்போ போலி வாக்காளர்கள் அப்படி இருக்காங்கன்னா, இறந்தவங்க அப்படி இருக்காங்கன்னா, அவங்கள செலக்ட் பண்ணி நீக்கணுமே தவிர, இப்போ பர்த் சர்டிபிகேட் குடுக்குறாங்க. அப்போ அந்த டீட்டெயில்ஸ வச்சு அவங்க நேம நீக்கணுமே தவிர, இருக்கிற எல்லாருக்குமே ஏன் நீங்க ஒரே மாதத்துல எல்லாருக்கும் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி, அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி நெறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஏன் எமர்ஜென்சியா அர்ஜென்ட்டா பண்றீங்க? அப்படிங்கிற விஷயம் தான் அவருக்கு பெரிய கொஸ்டினா இருக்குது. சீமான் அவர்கள் வந்து இந்த விஷயத்த முன்வைக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா இதுக்கு வந்து அவர் வந்து ஒரு கட்டத்துல ஒவ்வொரு தொகுதிகளுக்குமே தனது வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துறதுல இருந்து ஆரம்பிச்சாலும், இது மாரி விஷயங்களையும் அவ்வப்போது வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்துல போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா, அத செலக்ட் பண்ணி நீக்கணும். மத்தபடி ஏன் புதுசா உள்ள விஷயத்த ஏன் சொல்றீங்க? அப்படிங்கிற விஷயத்த தான் அவரு இப்பவும் கன்வே பண்றாரு. தாவேக்காவ தான் கன்வே பண்ணாங்க. கிட்டத்தட்ட எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லல. ஆனா, அத ப்ராப்பரா செய்யுங்க. அத ரொம்ப 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்பயே 5,00,000 படிவங்கள குடுத்து முடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. எப்போ 10 நாட்கள் குடுத்து முடிச்சிட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின தான் எழுப்புறாரு சீமான் அவர்கள்.